என்னோட பைக்கை பற்றி பேசுறதுக்கே பயமாக இருக்குது. இந்த வண்டியை பார்த்ததும் என்ன ஏதுன்னு யோசிக்காமல் கமெண்ட்ஸில் என்ன போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறீங்க. ஜாவா பைக் வாங்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கோம் நண்பர்களே. உங்களுக்காக பைக் ரிவ்யூ கண்டிப்பாக ஒரு வீடியோவாக போடுறேன். ஆனால் இந்த வீடியோ ஒரு பைக் ரிவ்யூ கிடையாது. ரீசெண்ட் டேஸில் ஜாவா பைக்கே வாங்காதீங்க, அதில் பல ப்ராப்ளம் இருக்குது, வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ரீல்ஸ் போட்டிருந்தாரு. அந்த ரீலை நிறைய பேர் எனக்கு ஷேர் பண்ணி விட்டு இது உண்மையா ப்ரோன்னு கேட்டிருந்தீங்க. அது உண்மையா இல்லையான்னு இந்த வீடியோவில் பார்ப்போமா? வா மச்சான் எவ்வளோ வருஷம் ஆச்சு உன்னை இப்படி பார்த்து. அந்த வீடியோவில் அவர் சொன்னதில் 2 ப்ராப்ளம் என் வண்டியிலே வந்திருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா வண்டியோட பவர் லேக், இன்னொன்று இன்ஜின் செக்லைட் இஷ்யூ. இந்த 2 ப்ராப்ளமுமே ஈஸியாக சரி பண்ணிட்டேன். பவர் லேக் வரதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா E20 பெட்ரோல். இந்த பெட்ரோலை போட்டால் ஜாவா பைக்குன்னு இல்லை, எந்த வண்டியாக இருந்தாலும் பவர் லேக் இருக்க தான் செய்யும். இதை நீங்கள் சரி பண்ணணும் அப்படின்னா பவர் பெட்ரோல் தான் யூஸ் பண்ணணும். அப்பவும் சேம் ப்ராப்ளம் ரிப்பீட் ஆச்சுன்னா நீங்கள் ஒரு ஃபியூல் அடிட்டிவ் வாங்கி யூஸ் பண்ணுறது நல்லது. ப்ராப்ளம் நம்பர் 2, வண்டியோட இன்ஜின் செக்லைட் இஷ்யூ. இந்த ப்ராப்ளம் எனக்கு சர்வீஸ் சென்டரில் தான் சரி பண்ணி கொடுத்தாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றி தான் சொல்லணும். ஏன்னா என்னோட வண்டியில் 3 டைம் அந்த சென்சார் இஷ்யூ வந்துச்சு. 3 டைமே அவங்க அந்த இஷ்யூவை சரி பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கு அவங்க எடுத்துக்கிட்ட மேக்ஸிமம் டைமிங்கே 2 மணி நேரம் தான். நான் இந்த வண்டி எடுத்ததுக்கான காரணமே சேலத்தில் இருக்க சர்வீஸ் சென்டர் தான். அது நல்லா இருக்கிற ஒரு காரணத்தினால தான் நான் ஜாவா பக்கமே போனேன், இல்லைன்னா இந்த பைக் எடுத்துருக்க மாட்டேன். அதே மாதிரி இந்த வண்டியோட இன்ஜினும் முன்ன இருந்ததை விட இப்போ நல்லாவே ரிஃபைண்டாக இருக்குது. இதை சொன்னால் ஒரு பையனும் நம்ப மாட்டான்னு எனக்கு தெரியும். பட் பரவாயில்ல, நீங்கள் ஓட்டி பாருங்க, அப்போ தான் உங்களுக்கே இந்த வண்டியை பற்றி புரியும். ஸோ இந்த வண்டியை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்க ஜாவா சர்வீஸ் சென்டர் போய் நல்லா விசாரிச்சு பாருங்க. அந்த சர்வீஸ் சென்டர் ஓகேவா இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த வண்டி வாங்கலாம், இல்லைன்னா இந்த வண்டிக்கு போக வேணாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, சர்வீஸ் சென்டர் தவிர இந்த வண்டியோட ஸ்பேர்ஸ் எங்கேயுமே கிடைக்காது. மாரல் ஆஃப் த ரீல் என்னன்னா, இந்த வண்டியில் பிரச்சனை கிடையாது, ஆனால் இந்த வண்டியை கொடுக்குற டீலர் கிட்ட தான் பிரச்சனை இருக்கு. ஸோ அதை தரவா செக் பண்ணிட்டு வண்டி எடுங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாங்கிற தைரியத்தோட இருங்க. முக்கியமாக ஜாவா பைக் வாங்கலான்னு இருக்க உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த ரீலை ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே மறக்காம நம்ம பேஜ் ஒரு ஃபாலோ சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. வரட்டா.